பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். ஒரு நாளும் குறைவில்லாதபடிக்கு அவருடைய பரிபூர்ண நன்மையினாலே நம்மை ஆசீர்வதித்து மகிழுகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். பிரியமானவர்களே, தேவன் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். நாம் போகிற பாதையில் நமக்கு அவர் துணையாயிருக்கிறார். இந்த உலகத்திலே அநேகமான தீமைகள் உண்டு. நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எத்தனையோ சக்திகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் வல்லமை மிக்கவர். அவர் அதிசயம் செய்கிறவர். நம்மை சுற்றிலும் இருக்கிற தீமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நமக்கு பலனாயிருந்து, நமக்கு துணையாயிருந்து எல்லா தீமைகளையும் முறியடிக்கிற தேவன். அவர் நமக்கு துணையாயிருக்கிறார். அவர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா காலங்களிலும் அவர் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார். தாவீது அழகாய் சொல்லுகிறாரே, நான் வழுவாதபடிக்கு, நான் விழுந்து விடாதபடிக்கு என் வழிகளை அகலமாக்கி, என் எல்லைகளை அகலமாக்கி, எனக்குரிய பாதுகாப்பை பெரிதாக்கி கர்த்தர் நீர் என்னை நடத்துகிறீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். நமக்கு பலன் கர்த்தர், நமக்கு பாதுகாப்பு கர்த்தர், நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். அங்கு பார்க்கிறோம், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். கர்த்தர் நாம் நடந்து போகும்படியாக நமக்கு துணையாயிருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். நாம் தொடர்ந்து நடக்கும்படிக்கு, நாம் தொடர்ந்து ஓடும்படிக்கு, நம் வாழ்வில் நமக்கு துணையாயிருந்து பலனாய் இருப்பவர் கர்த்தர். அவர் நம்மை நடத்துகிறவர். நாம் நடப்பது நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினாலே. கர்த்தர் நடத்துவார். இதுவரையில் நடத்தி வந்த தேவன் இன்னும் அதிகமாய் நம்மை நடத்துவார். முடிவு பரியந்தமும் நம்மை நடத்துவார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற யாவருக்கும் நன்மைகள் உண்டு. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் இதுவரையிலும் காத்த தேவர். நீர் இன்னும் அதிகமாய் காக்கிற தேவனாய் இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் வழுவாதபடிக்கு, நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் துணையாயிருந்து இந்த வார்த்தைகளின் படி எங்களை பரிபூர்ண நன்மையினாலும் உம்முடைய பலத்தினாலும் எங்களை நடத்தும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, துணையாயிருப்பீராக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.